இந்த முறை எனக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியில் ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கும்பிடாமையும் நம்ம வெளியில் போக முடியாது. வந்துட்டு கும்பிடணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னும் போது கால தாமதமாகும். எனக்கு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மதியத்துக்குள்ளே நான் பண்ணிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12 மணிக்கு மேலே, மதியம் 12 மணிக்கு மேலே செய்யக்கூடிய பூஜைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு அது அமைப்பாக இருக்கும், செட் ஆகும். எனக்கு மதியத்துக்கு மேலே செய்யக்கூடிய பூஜைகள் எனக்கு அந்தளவுக்கு மனசு நிறைவை கொடுக்கறது கிடையாது. அதனால எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் மதியத்துக்குள்ளே நான், அதாவது 12 மணிக்கு முன்னாடி நான் பூஜையை நிறைவுக்கு கொண்டு வந்துடுவேன். அதனால இந்த முறை விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் போது நிறைய நேரம் செலவு பண்ணி என்னால் பூஜையில் அமர்ந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்றது முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்லையே பூஜை அறை அப்படின்றத சுத்தப்படுத்திட்டு, வழக்கம் போல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு குளிச்சுட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி தள்ளி வச்சுட்டு கோலம் போட்டு காவி வச்சுட்டு வாசலில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதையெல்லாம் நான் பண்ணிவிட்டு, பூஜை அறையில் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு, அது இல்லாமல் நம்ம வீட்டில் என்னுடைய 2வது பொண்ணு அவள் விநாயகர் செஞ்சு கொடுத்தா. அந்த விநாயகரே எனக்கிட்ட 2 விநாயகர் இருக்காங்க. அது இல்லாமல் குட்டி குட்டி விநாயகர் விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய பொண்ணுக்கு விநாயகர் பரிசாலாம் கொடுத்தாங்க ஆசிரியர்கள். அந்த விநாயகர் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அன்றைக்கி கொண்டக்கடலை அதை மட்டும் வச்சுட்டு நான் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அதனால் ரொம்ப வேலை மெனக்கட்டு நான் பண்ணியே ஆகணும், இதை வேறு பண்ணணுமே அப்படின்னு இல்லாமல் மனசுக்கு திருப்தியாக காலையிலேயே எளிமையாக இந்த கொண்டக்கடலை வேக வச்சுட்டு பூஜை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோதகம்லாம் பண்ண மாட்டிங்களாம்மா அப்படின்னா, மோதகம் அப்படிங்கிறது சாயந்தரத்துக்கு செஞ்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுருவேன். நான் மோதகம் அன்றைக்கி பண்ணாமல் விடக்கூடாதுன்றதுனால இதை மோதகத்தை பண்ணுறேன். காலையில் இந்த மோதகம் பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஆனால் காலையில் அவசரமாக பண்ணுறதை காட்டிலும் மெதுவாக பொறுமையாக சாயந்தரமாக பண்ணும்பொழுது அது வேற ஒரு சுவையாக தான் இருக்கும். காலையில் பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். காலையில் எது முடியுதோ அதை பண்ணிவிடுவேன் எளிமையாக. சாயந்தரம் இந்த மோதகம் அப்படின்றத வச்சு தீப ஆராதனை பண்ணிவிடுவேன். இதுதான் நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதையே நீங்களும் செய்யலாம் முடிஞ்சா. சரிங்களா? இதை தான் செய்யணும்னு சொல்ல வரல. முடிஞ்சால் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சீங்க.